You all able to hear me, ma? Kindly mention it in the chat box, ma. Can you all able to hear me? Thank you very much, ma. Okay, ladies and gentlemen, this is Vignesh, Business Development Manager, Times Pro, a group of Times of India, taking care of part of Tamil Nadu. This is what a simple introduction about myself. On behalf of Times Pro, I welcome one and all for this webinar. This webinar campaign is for filling the vacancies in banking sector, the two mainly for Axis Bank. Okay, before getting into the webinar, I want to know from which state you people are coming from. If you are from Tamil Nadu or Pondicherry, kindly mention as TN or PY. If you are from Kerala, kindly mention as KL. And if you are from Karnataka, kindly mention as KA. Okay, I think most of you are from Tamil Nadu. So can I continue this session in bio language, which means both in Tamil and English? Are you people okay with it? Right. ஓகேம்மா இந்த கேம்பெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான கேம்பெயின் தான் இது. பேங்கிங் செக்டார்னு ஒன்று எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபார் ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்கக்கூடிய வேகன்சிஸை ஃபில் பண்ணுறது தான் இந்த கேம்பெயின் ரன் ஆகுது. ரைட். நான் ஒன்ஸ் இந்த வெபினாரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ தட் நானும் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட். நீங்களாம் எந்த ஊருன்றதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்களேம்மா. இப்போ தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஓகே, தமிழ்நாட்டில் நீங்களாம் எந்த ஊர்? ஓகே ஓகே, ஒரே நிமிஷமா, ஜஸ்ட் மினிட்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். ஒரே நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க. ரைட். ஓகேம்மா, நீங்களாம் உங்க பிளேஸ் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த கேம்பெயின் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்ல வேகன்சிஸ் வந்து ஃபார் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. இப்போ நீங்க சென்னையிலயோ இல்லை கோயம்புத்தூர்லயோ ஒர்க் பண்றதுக்கு நீங்க பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வெபினார் நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு நீங்க எங்கேயுமே நீங்க எந்த பேமெண்ட்டுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கிளியரா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, நவ் ஐ எம் ஸ்டார்டிங் திஸ் வெபினார்மா. இப்போ நான் வந்து அடுத்த சைடு உங்களுக்கு ஒவ்வொரு சைடா மூவ் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டைம்ஸ் ப்ரோ பத்தி பார்க்க போறீங்க. ஏன் டைம்ஸ் ப்ரோ பத்தி பார்க்க போறீங்கன்னா, நாங்க ஆக்சுவலி வி ஆர் ஃப்ரம் டைம்ஸ் குரூப்மா. ஸோ உங்க எல்லாருக்கும் வந்து டைம்ஸ் குரூப் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வி ஆர் மோர் தேன் 182 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிராண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ரேடியோ மிர்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, டைம்ஸ் நவ் சேனல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வந்து டைம்ஸ் ஜாப்ஸில் நீங்கள் இதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் ரெசிப்ஸ் அப்லோட் பண்ணவங்களா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இதே டைம்ஸ் குரூப்பில் நாங்கள் வந்து வி ஆர் ஃப்ரம் டைம்ஸ் ப்ரோ. டைம்ஸ் ப்ரோ பற்றியும் நீங்கள் எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணும். தி டைம்ஸ் ப்ரோ இஸ் அன் ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் பார்ட்னர் for all private banking sector, logistics sector, IT sector, and also for hotel management sector. Our vision is to bridge the gap between current formal education system and industry requirement. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா,
நீங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் வந்து வேரியஸ் எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பீங்க. லைக் சம் ஃப்ரம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், சம் ஃப்ரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட். நீங்க எல்லாம் உங்களோட சப்ஜெக்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா தான் இருந்திருப்பீங்க. பட் நவ் நீங்கெல்லாம் வந்து பேங்கிங் செக்டருக்குள்ள வர்றதுனால உங்களுக்கு பேங்கிங் பத்தியான நாலேஜ் கண்டிப்பா இருந்திருக்கும். பட் உங்களுக்கு பேங்கிங் பத்தியான நாலேஜ் இருந்திருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால பிரைவேட் பேங்க் எங்களை மாதிரியான ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் மூலியமா அவங்க செலக்ட் பண்ற கேண்டிடேட்ஸுக்கு பேங்கிங் சம்பந்தமான ட்ரைனிங்கை கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பேக்லாக் வந்து ஃபுல்ஃபில் பண்றாங்க. இதுதான் வந்து டைம்ஸ் ப்ரோவோட மேஜர் ரோல். இது வரைக்கும் நாங்க மோர் தேன் 17,500 கேண்டிடேட்ஸை ட்ரெயின் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்கோம். மோர் தேன் 350 ஹையர் சேனல் பார்ட்னர்ஸ் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அரௌண்ட் 95% of placement commitment has been fulfilled. We are the market leaders in student placement. We are the most trusted and reputed brand. We have expert trainers. We have customized courses by industry experts. We do soft skill and life skill training. We have our own innovative pedagogy, and now we are in direct to device mode of training. அதாவது முன்னாடி நாங்க ஆஃப்லைன் ட்ரைனிங் மோட்ல மட்டும் இருந்தோம். இப்போ நாங்க ஆன்லைன் ட்ரைனிங் மோட்லையும் இருக்கிறோம். ரைட். நவ் ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த ஸ்லைட்ல நீங்க பிஎஃப்எஸ்ஐ ஜெர்னியை பத்தி பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி பிஎஃப்எஸ்ஐனா என்னன்றதுன்னு தெரிஞ்சுக்கங்க. பிஎஃப்எஸ்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ். இதுதான் பிஎஃப்எஸ்ஐயோட ஃபுல் ஃபார்ம். இப்போ பிஎஃப்எஸ்ஐல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து பேங்கிங் செக்டார் இருக்கு, நான் பேங்கிங் இருக்கு, அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் புட் டுகெதர் தான் உங்களுக்கு வந்து பிஎஃப்எஸ்ஐயோட சேர்ந்து. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வரைக்கும் அரௌண்ட் 1.2 லேக் பிளஸ் பேங்க் பிரான்ச்சஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா, சாரி உங்களுக்கு டோட்டலாகவே இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? ஆல் ஓவர் வேர்ல்டில் உங்களுக்கு வந்து இருக்குது. இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 57 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. இதுல வந்து லைஃப் இன்சூரன்ஸும் இருக்கும், அதே மாதிரி நான் லைஃபும் சேர்ந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 57 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. அதே மாதிரி 9,600 பிளஸ் என்பிஎஃப்சி பிரான்ச்சஸ் இருக்கு. அதாவது என்பிஎஃப்சினா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. நீங்க ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டிஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டு இதெல்லாம் கம்ஸ் அண்டர் என்பிஎஃப்சிக்குள்ள வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை செக்டார்ஸும் எல்லாமே கம்ஸ் அண்டர் பிஎஃப்எஸ்சியோட ஜெர்னில தான் இருக்கு. ஸோ டோட்டலா இந்த ஃபீல்ட்ல மட்டுக்கும் அரௌண்ட் மோர் தேன் 16 லேக் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் இயர். ஸோ அதனால இந்த செக்டார்ல வந்து வேகன்சிஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வேகன்சிஸ் அதிகமாகவும் இருக்கும். மற்ற இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணவும் இந்த இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ரைட். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்றேன். இந்த சைடில் நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்கை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். ஆக்சிஸ் பேங்க் இஸ் ஹெட் குவார்டர்ஸ் இன் மும்பை, அதாவது மகாராஷ்டிரா சேர்ந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்க் செக்டார் பை அசட் அண்ட் ஃபோர்த் லார்ஜஸ்ட் பை மார்க்கெட் கேபிடலைசேஷன். இதோட ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்றாங்கன்னா பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கமாடிட்டிஸ் இருக்கு, கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு, ஈக்விட்டி ட்ரேடிங், அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, மார்கேஜ் லோன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதே மாதிரி பிரைவேட் ஈக்விட்டி, அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட், அசட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல நீங்களும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருப்பீங்க. ரைட். ஓகே. நவ் ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து அவார்ட் வாங்கியிருக்கிறது கொஞ்சம் ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ தே ஆர் அவார்ட் அஸ் அ பெஸ்ட் பேங்க் கேட்டகரி அவார்டு வாங்கியிருக்காங்க. இன் அவுட்லுக் மணி அவார்ட் மூலியமா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட் டொமஸ்டிக் பேங்க் இன் இந்தியான்ற அவார்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்பர் 1 ப்ராமிசிங் பேங்க் பிராண்டு, பேங்கிங் பிராண்டுன்ற அவார்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட் பிரைவேட் செக்டார் பேங்க் அப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்காங்க. ரைட். ஓகே. நவ் ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ரைட். இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான ரோல்ல ஜாயின் பண்ண போறீங்க, ஸோ அதை பத்தி எல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட். ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரோலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இந்த பொசிஷன்ல தான் நீங்க வந்து ஜாயின் பண்ண போறீங்க. ரைட். நான் வந்து ரொம்ப எலாபரேட்டரா இருக்கெல்லாம் இது பண்ண நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாவே புரியுற மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். ரைட். ஃபர்ஸ்ட் திங் வந்து இது வந்து ஒரு ஃப்ரண்ட் லைன் சேல்ஸ் சேர்ந்து. ஓகேங்களா? அதாவது ஒரு சேல்ஸ் ஜாப்ல தான் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ரைட். இதுல வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹேண்ட்லிங் கஸ்டமர் என்கொயரிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து வர கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை நீங்க இருக்க கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும்
பேங்கை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை, அதாவது பேங்கோட ப்ராடக்ட்ஸை பத்தியும் அவங்க சர்வீசஸை பத்தியும் நீங்க வர கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்க வந்து சம் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் அதுக்கெல்லாம் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்சைட் இந்த ஏரியாவில் இருக்கா, இல்லை வேற ஏரியா வெளியில இருக்கிற ஏரியாலையும் இருக்கா. எந்த ஏரியாவில் இருந்தாலும் அங்கே நீங்க டிராவல் பண்ணிட்டு போய் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் அதுவும் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி வந்து நீங்க வந்து டேட்டா என்ட்ரிஸ்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? அது எல்லாமே உங்களுக்கு எப்படின்னு ட்ரைனிங்ல வந்துடும். நீங்க சிஆர்எம் சிஸ்டத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் லைன் சேல்ஸா இருக்கும். இதுல நீங்க என்ன சேல்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க வந்து சம் பேங்கிங் ப்ராடக்ட்ஸை சேல் பண்றவங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து இதை பத்தினது தான் மெயினா வந்து நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் டார்கெட்ஸ் வந்து இருக்கும். மந்த்லி டார்கெட்ஸ் இருக்கும், அதே மாதிரி இயர்லி டார்கெட்ஸ் இருக்கும். இது எல்லாமே டார்கெட்ஸையும் நீங்க வந்து கரெக்டா வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரைட். உங்களுக்கு அடிக்கடி வந்து ட்ரைனிங், அதாவது உங்களுக்கு இந்த ரோலை பத்தின ட்ரைனிங்ஸோ இல்லை அடுத்தடுத்த இதில் டெவலப் பண்றதுக்கான ட்ரைனிங்ஸ் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க வந்து சைமல்டேனியஸா அட்டன் பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும். ரைட். ஓகே. நவ் ஐ மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம எலாபரேட்டராக உங்கள் ரோலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களோட எம்ப்ளாயர் பேர் வந்து ஆக்சிஸ் பேங்க். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் வந்து லயபிலிட்டி சேல்ஸ். ஓகே. உங்களோட ஜாப் லொக்கேஷன் நான் இதில் பேன் இந்தியான்னு போட்டிருக்கேன். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ரைட். உங்களோட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2.24 lakhs per annum இருக்கும். ப்ளஸ் அட்ராக்டிவ் மந்த்லி இன்சென்டிவ்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். ரைட். இது பேசிக் திங். ஸோ இனி எலாபரேட்டராக நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, முதல்ல இதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா தான் உங்களை வந்து ஆக்சிஸ் பேங்க்ல எடுப்பாங்க. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் எங்கேயுமே வந்து நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ரைட். ஃபர்ஸ்ட் திங், உங்களோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் 21 டுவெண்ட்டி 28க்குள்ள இருக்கும். நல்லா தெரியுங்க, 21 28க்குள்ள இருக்கணும். அதே மாதிரி உங்க அகாடமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் ஷுட் பி அ கிராஜுவேட். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து உங்ககிட்ட வந்து கிராஜுவேஷன் சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கணும். சார் நான் இப்போதான் எழுதி முடிச்சிருக்கிறேன், எனக்கு இன்னும் வந்து மார்க் இன்னும் ரிசல்ட் வரல, இன்னும் எனக்கு வந்து கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தரல அப்படின்னா உங்களை எடுக்க மாட்டாங்க. இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கிராஜுவேட்டா இருக்கணும். அதாவது உங்ககிட்ட வந்து உங்களோட யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து ஓவரால் மார்க் ஷீட் ஆகும். ரைட். நெக்ஸ்ட் திங், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ரெஷரா இருக்கலாம். ஓகே. அப்படியே ஒர்க் நீங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப் டு 9 months நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்க, ஃப்ரெஷர்னாலும் எடுத்துப்பாங்க. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னா அப் டு 9 months வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் அலோட். 9 monthsக்கு மேல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க எலிஜிபிள் கிரைட்டீரியாவை ரீச் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்ஷன் நீங்க கேட்டீங்க, உங்க ஏஜ் 13 போட்டிருக்கீங்க. இல்லம்மா, அப் டு 28 வரைக்கும் மட்டும்தான் இருப்பான். ரைட். நெக்ஸ்ட் இப்போ வந்து டாக்குமெண்ட். இப்போ அட் கரண்ட்ல உங்க கையில இருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். என்னென்ன அப்படின்னா கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் படி உங்களோட ஆதார் கார்டு வேணும். அதே மாதிரி உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதே மாதிரி உங்களோட கிராஜுவேஷன் மார்க் ஷீட் இது இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட பேன் கார்டு இருக்கணும். கூடவே இப்போ உங்களோட சிவி, உங்களோட போட்டோ, அதே மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் உங்ககிட்ட வந்து இருக்கணும். இது லோகேஷ் கேட்டீங்க விச் ஏஜ் ஸ்டார்ட்ஸ்ன்னு கேட்டீங்க. 21மா. 21 28க்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நீட் டு ஹேவ் அ வெஹிக்கல், either 2 வீலர் ஆர் 4 வீலர் இருக்கணும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸும் இருக்கும். இது வந்து மஸ்ட்மா, போத் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் திங் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கும். பிரியதர்ஷினி நீங்க 20 போட்டிருக்கீங்க, ஆனால் கிராஜுவேட் கேட்டு சொல்லியிருக்கீங்க. ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கங்க உங்க ஏஜை. ஓகேங்களா? ஏன்னா நீங்க வந்து
அடுத்த ஒரு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி எழுதுவீங்க. அந்த டெஸ்ட் எழுதும் போது அதுல வந்து 21 இயர்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து அந்த எக்ஸாம் எழுத விடாது. ஓகேங்களா? அந்த ரீசன் நீங்க 21 இருந்தா மட்டும்தான் உள்ளே அந்த எக்ஸாமே எழுத முடியும். ஓகேங்களா? ரைட். ஓகேம்மா, நவ் ஐ மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடுமா. நல்லா தெரிஞ்சுக்க, இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்கெல்லாம் நீங்க மேட்ச் ஆடுறீங்களான்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஓகே ரைட். நவ் ஐ மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடுமா. இந்த ஸ்லைடில் உங்களோட ட்ரைனிங் பார்ட்டை பற்றி இதில் வந்து போட்டுட்டு இருக்கிறோம். அதாவது நாங்கள் தான் உங்களை வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரைனிங்கில் இந்தந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணுவோம். அதாவது நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, உங்களோட ரோல்ஸ் எப்படி இருக்கணும். ஓகேங்களா? நீங்க வந்து உங்களோட கோல் செட்டிங்ஸ் எப்படி இருக்கணும், இதை பத்தி எல்லாம் உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை பத்தி இதை பத்தி இது எல்லாமே வந்து இந்த ட்ரைனிங் எடுத்துருவாங்க. அதே மாதிரி பேங்கிங், அதாவது பேசிக் நாலேஜ் ஆஃப் பேங்கிங் பத்தி இருப்பாங்க. அதே மாதிரி எப்படி நீங்க வந்து உங்க ப்ரொஜெக்ட் யுவர் ப்ரொஃபஷனலியா நீங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தியும் எடுப்பாங்க. அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட் அண்ட் உங்களோட சர்வீஸ், உங்க இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங்ல எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் எடுக்க போறது வந்து டைம்ஸ் ப்ரோ தான் உங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே ரைட். அதே மாதிரி எப்படி வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா எடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து ட்ரைனிங்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி லீட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்றதுன்றத பத்தியும் உங்களுக்கு எடுப்பாங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதையும் இந்த ட்ரைனிங்ல வந்து எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பேசிக்கா வந்து இந்த ட்ரைனிங்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து 6 டேஸ் இருக்கும். இந்த 6 டேஸும் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஆன்லைன் ட்ரைனிங்கா இருக்கும். நீங்க அதனால வந்து உங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த 6 டேஸ் ட்ரைனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் நோ சார்ஜ். இது கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டா இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஓகே, நவ் ஐ மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடுமா. ஓகே, இந்த ஸ்லைட்ல எப்படி இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், எப்படி இதை கொண்டு போவோம் அப்படின்றத டீட்டெயில்டா இந்த ஸ்லைட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரைட். ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஆல்ரெடி நான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பத்தி, ஓகே, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பத்தி நான் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுக்கு நீங்க மேட்ச் ஆறீங்களான்னு உங்களை ஃபர்ஸ்ட் நீங்களே செக் பண்ணிக்கணும். இந்த வெபினார் முடியும் போது லாஸ்ட் ஸ்லைட்ல நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பரை வந்து உங்களுக்கு வந்து சேட் பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ சேட் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுவேன். அந்த அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்க ரெசியூம்ஸ் வந்து ஷேர் பண்ணணும். நீங்க ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ஒரு வாட்டி உங்க ரெசியூம்ஸ் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணுவோம். எல்லாமே கிளியரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஓகே, அதோட டேட்டு டைமிங் எல்லாமே வந்து நாங்க உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துருவோம். ஓகே, இது வந்து சென்னையிலயும் இருக்கும், அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் நடக்கும். ஓகேங்களா? ரைட். அங்க ஆக்சிஸ் பேங்க்ல நீங்க நேர்ல வரும்போது ப்ரொஃபஷனலா உங்க ட்ரெஸ் கோட் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணுமா. மெயினா மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் ஷர்ட் அண்ட் பேண்ட்ல தான் இருக்கும். அதே மாதிரி ஃபார்மல் ஷூஸ் இருக்கும், ஃபார்மல் பெல்ட், அதே மாதிரி ஃபார்மல் ஷூ தான் இருக்கும். தயவுசெய்து இந்த கேஷுவல் ஷூலாம் போட்டுலாம் வராது. அதே மாதிரி வரும்போது கம்ப்ளீட்டா ஷேவ்டு பர்சனாக தான் இருக்கும். ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்ல நீங்க வந்து ஹெச்ஆரை மீட் பண்ணுவீங்க. ஹெச்ஆர் மீட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஆக்சிஸ் பேங்க்லேயே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்டா இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து அங்கே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு இதுல வந்து உங்களோட நியூமெரிக்கல் அபிலிட்டி அதே மாதிரி உங்களோட வெர்பல் அபிலிட்டியை செக் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் ஆயிடும். ரிசல்ட் அனௌன்ஸ், அதாவது நீங்க கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னாலே யூ ஆர் செலக்டட் இன் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற இன்டிமேஷன் வந்துடும். ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தது 6 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். ஓகே, இந்த ட்ரைனிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங் தான். ஸோ நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ரைட். இந்த ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்துடும். லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னா எல்ஓன்னு சொல்லுவாங்க. லெட்டர் ஆஃப் இன்டென்ட் ப்ரீ ஆஃபர் லெட்டர். அதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
இந்த மாதிரி நீங்க ஆக்சிஸ் பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கீங்க, ட்ரைனிங் முடிஞ்ச உடனே நீங்க இந்த 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 பிரான்ச்ல நீங்க ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்றது எல்லாமே இந்த எல்ஓஐல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரைட். இதெல்லாம் இது வந்து இந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் நீங்க வந்து ட்ரைனிங்ல இருக்கிற பீரியட்லயே வந்துடும். ரைட். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் இந்த 6 நாள் ட்ரைனிங்கை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? இந்த 6 நாள் ட்ரைனிங்ல என்னென்னலாம் இருக்கும் அதை வந்து மெயினா வந்து இந்த அசஸ்மெண்ட் இதுல இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த இது முடிச்ச உடனே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சிஸ் பேங்க்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. இதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ், கம்ப்ளீட் ப்ராசஸ். இதுக்கு நான் திரும்பி சொல்லிடுறேன், இந்த என்டையர் ப்ராசஸுக்கு நீங்க எதுவுமே பே பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நவ் ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. ஸோ நவ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்மா. நீங்க உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க சேட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்க டவுட்ஸை வந்து உடனுக்குடனே நான் வந்து அட்ரஸ் பண்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க உங்க ரெஸ்யூம்ஸை நான் இப்போ வந்து சேட் பாக்ஸ்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் நீங்க வந்து உங்க ரெஸ்யூம்ஸ் வந்து ஷேர் பண்ணணும். நான் திருப்பி சொல்றேன், வாட்ஸ்அப் உங்க சேட் பாக்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நம்பர் வந்து 7400096537. இந்த நம்பருக்கு தான் நீங்க உங்க ரெஸ்யூமை வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். எஸ் சரவணகுமார், நீங்க ஃபியூச்சர்ல வேணா நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். ஓகே. ஒருத்தன் கேட்டிருக்கீங்க சார் இது வந்து பாண்டான்னு கேட்டிருக்கீங்க. இல்லம்மா இது பாண்டெல்லாம் இல்லை. நீங்க எங்கேயுமே உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை வந்து நீங்க சப்மிட் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி எந்த அக்ரிமெண்ட்டுக்கும் நீங்க சைன் பண்ண மாட்டீங்க. இது ஒருத்தர் கேட்டிருக்கீங்க சார் இது பர்மனன்ட் ஜாபான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாமா, இது வந்து பர்மனன்ட் ஜாப் தான். நீங்களா ரிசைன் பண்ற வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இது ஒருத்தர் கேட்டிருக்கீங்க சார் இது வந்து ஆன் ரோல் ஜாபான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாமா, இது வந்து ஆன் ரோல் தான். ஆஃப் ரோல் கிடையாதுமா, இது வந்து ஆன் ரோல். ஸோ நீங்க வந்து டைரக்ட் ஆக்சிஸ் பேங்கோட எம்ப்ளாயரா தான் இருப்பீங்க. செல்வம், செல்வம் ராஜேஷ், நீங்க கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியல. வென் அவைலபிள் ஜாயின் அப்படின்ற எனக்கு தெரியல. நீங்க கிளியரா எடுத்து. மோனிஷா கேட்டீங்க டூ வீலர் இஸ் மேண்டேட்ரியான்னு கேட்டீங்க. ஆமாமா, டூ வீலர் இஸ் மேண்டேட். இப்போ நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கும். நான் திரும்பி சொல்லிடுறேன், உங்க ஏஜ் வந்து பிட்வீன் 21ல இருந்து 28க்குள்ள இருக்கணுமா. ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து எடுத்துக்காது. பேக் அண்ட் ரோல் கிடையாதுமா. இது வந்து சேல்ஸ் தான், ஃப்ரண்ட் லைன் சேல்ஸ்ல தான் இருக்கு. சேல்ஸ் ரோல் தான் வருவீங்க. இதுல வந்து ஃபீல்டு சேல்ஸ் இருக்கும். செல்வம் காரைக்குடியில இல்லம்மா. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இது வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூருக்கு தான் இந்த இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் நடக்கும். டேட் அண்ட் டைமிங் மட்டும் நாங்க நீங்க உங்களோட ரெஸ்யூம் அனுப்புனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். மேக்ஸிமம் 2 டேஸ்ல உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். எந்த பிரான்ச்ல நீங்க என்ட்ரி அட்டன் பண்ணணுன்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வந்துடும். மா, நான் சொல்றதுமா, எல்லா ஊர்லயுமே வந்து வேகன்சிஸ் வந்து இருக்கும். பட் இப்போ அட் ப்ரெசென்ட் நீங்க ஒர்க் பண்ண போறது எய்தர் சென்னை இல்லாட்டி கோயம்புத்தூர் மட்டும்தான். ஜான்சன், இன்டர்வியூ தமிழ்ல இங்கிலீஷ்லயான்னு கேட்டீங்க. கண்டிப்பா வந்து இங்கிலீஷ்ல தான் எடுப்பாங்கம்மா. தமிழ் எடுத்தோம், பட் எனிவே நீங்க வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ண போறீங்க. So, அதனால பேசிக் இங்கிலீஷ் நாலேஜாவது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நான் திருப்பியும் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் வந்து உங்களுக்கு வந்து சேட் பாக்ஸில் மென்ஷன் பண்றேன். இந்த வாட்ஸ்அப் நம்பரை முதல்ல எல்லாரும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு தான் நீங்க வந்து உங்க ரெஸ்யூமை வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? சேலரி வந்து பாத்தீங்கன்னா 2.24 லேக் per annum இருக்கும். பிளஸ் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் இருக்கும். செல்வம், இது வந்து சேல்ஸ் ஓரியன்டுமா, மார்க்கெட்டிங் கிடையாது. சேல்ஸ், சேல்ஸ் ஜாப் தான் இது. 100% இது வந்து சேல்ஸ், பியூர் சேல்ஸ் ரோல் தான்.
ஓகேவா? ஐ திங்க் அட்ரஸ் மோஸ்ட் ஆஃப் தி கொரின்னு நினைக்கிறேன். ரைட், நான் இப்போ எல்லா வெபினார்லையும் சொல்றதை உங்களுக்கும் சொல்றேன். பல பேருக்கு கிடைக்காத இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் அந்த எந்த நெகட்டிவிட்டி இல்லாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். லெட் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூமா. நீங்களாம் நாளைக்கு நல்லபடியா இந்த ட்ரைனிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நாளைக்கு ஆக்சிஸ் பேங்க்ல ஜாயின் பண்ணி உங்க லைஃப்பை சக்சஸ்ஃபுல்லா ஈல் பண்ணுன்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். திருப்பியும் சொல்றேன், நான் இப்ப கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்க ரெசியூமை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கையில ரெடியாகி இருந்துச்சுன்னா உடனே ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ரெடி பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் திஸ் வெபினார்மா. தேங்க்யூ. ஓகே, ஐடி டீம் will wind the session. டெட்லைன் டு சப்மிட் தி ரெசியூம் வந்து நாளைக்கு வரைக்கும் இருக்கு. தேங்க்யூமா. தேங்க்யூ.